சோல்ஜர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த யூடியூப்ல வந்து அதிக சப்ஸ்கிரைபர் கொண்டவர் தான் வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்ட். ஐயா மிஸ்டர் பீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லவரு வல்லவருன்ட்டு எல்லாருமே பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பட் கடந்த ஒரு சில வாரங்களா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு, அவர் வந்து இதுவாயிட்டாரு அப்படின்ட்டு ஆளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளாலும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர் பக்கம் போனா ஒரே அவரை பத்தின ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா இருக்குது. ஐயா அவரு ஃப்ராடுங்க, ஏமாத்திட்டாருங்க, அப்படிங்க இப்படிங்க பல பேர் பேசிட்டு இருக்காங்க. லைப்ப தோல்ச்சிட்டேடா. ஸோ வந்து அவர் என்ன தப்பு பண்ணாரு, இன்னும் யார் ரிவீல் பண்ணுது, அது என்னென்ன ஏது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். பார்த்துருவோம். ஓரா பேசாம போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. மிஸ்டர் பீஸ்ட் பற்றி நான் சொல்ல உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, பல பேர் தெரிஞ்சிருக்கோம். என் வீடியோ பார்க்கலாம் பல பேர் அவருடைய சப்ஸ்கிரைபரோட இருந்திருப்பீங்க. அவர் தான் வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு யூடியூபர். பெரிய கேங்ஸ்டரா எல்லாம் கரெக்டு தான். எல்லா மனுஷனுக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கும் இல்லையா, கேமரா மாதிரி சிரிச்சுட்டு காட்டுறது ஒரு முகம், அதுக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இப்போது ரிவீல் செய்யப்பட்டுள்ளது. சரியா சொன்னா இந்த ரிவீல் பண்ணது வந்து சும்மா அலிகேஷன் வச்சுட்டு அவர் அப்படிங்க இப்படிங்க அப்படின்ட்டுலாம் யாரும் வீடியோ போடல, அங்க இருந்த ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த விஷயத்துல வந்து ரிவீல் பண்ணது. சரியா சொல்லலாம் அப்படின்னா டாக் பேக் 404 அப்படின்ற சேனல் தான் ஃபுல்லா ஆதாரங்களோட வந்து விவரிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது வந்து ஃப்ராட் பண்றாரு, என்ன ஃப்ராட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வீடியோவே வந்து ஃப்ராட் தான் அப்படின்ற விஷயம். சரியா சொன்னோம்னா ஒரு வீடியோக்கள்ல வந்து சொல்லப்படுறது வந்து உண்மையில நடக்குது, நாங்க உண்மையில இது பண்ணோம், அத்தனை பேர் காத்து தரோம், இது பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதை பார்த்து நம்மளாம் வந்து என்ன மனுஷன் பரவாயில்லப்பா, காய்ச்சலாம் கொடுக்காருப்பா, ரொம்ப நல்லவருப்பா, நமக்கு காய்ச்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணிருப்போம் இல்லையா. பட் அங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். அவர் காசு கொடுத்தது வந்து சாதாரண ஆளுங்களுக்கு இல்ல, அவர் காசு கொடுத்தது அவங்க ஆளுங்களுக்கு. ஆளுக்கு 50 ரூபா கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க, கம்பெனிக்கு 50. அதுவும் அவங்கலாம் வந்து சீக்ரெட் எம்ப்ளாயிஸ். சரியா சொன்னா வந்து இந்த ஷோ சொல்லலாம், இதுல வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ இருந்திருக்கும். இந்த கேர்ள்ஸ் சரி பாய்ஸ் சரி இதுல பாசிட் பண்ணது இவரோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ற எம்ப்ளாயிங்க, அப்போ முக்கியம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்க தான் வந்து இருப்பாங்க. இல்ல ஜெயிக்கிறது பார்த்தா இவங்களே தான். பட் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் ரேண்டம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் வந்து பாசிட் பண்ணிருக்காங்க, நீ நம்மலாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்து வர வச்சுட்டு மொத்தம் இப்படி அடிச்சிட்டாரு நம்ம தலைவர். அவனா அவளா ப்ரோ எல்லாமே தப்பு இருக்குது, கூட நடிச்சுதான் தப்பு இருக்குது, ஆள் பத்தல போட்டு வர ப்ரோ அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்குது. ஆள் பத்தலாம் போடல, வேற ஆள் ஜெயிச்சிட கூடாது போட்டது. இப்போ தான் 1 மில்லியன் இதுல வந்து காசு இருக்கு, இது காசு ஜெயிக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சது வேற இல்ல, அவங்க எம்ப்ளாய் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா மத்தவங்க ஜெயிச்சா காசு அள்ளி போயிருவாங்க, எம்ப்ளாய் ஜெயிச்சா குத்துரு படம் வந்த அடிட்டு பிடிங்கலாம்ல, அதான் காரணம். நல்லா இருந்துச்சா இறங்கு அப்படின்ட்டு காசை பிடி அமுச்சு விட்டுருவாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு. சோ இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் தான், ரியாலிட்டி ஷோவே வந்து இது ஃபேக்கு, இது உண்மை கிடையாது ஸ்கிரிப்ட்னு வந்து தெரியுமா, அந்த மாதிரி தலைவன் ஃபேக்கா தான் வந்து இது பண்ணிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரி மட்டுமே வந்து ஃபேக் கிடையாது, இந்த நான் ஃபிக்ஷன் தெரியுமா, ரியாலிட்டி ஷோ தெரியுமா, அதுமே ஸ்கிரிப்டர் தான், அதுவே ஃபேக் தான். திடீர்னு அடிச்சுக்குவாங்க, திடீர்னு வந்து அவர் நடிக்கவே தெரியலன்னு சொல்லிட்டாரு, டான்ஸ் ஆடலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு, திடீர்னு வந்து ஆக்டர் கண்ணு மூலம் கிளம்பிடுவாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நாள போகல, அதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான் சும்மா தாங்க பண்ணோம் அப்படின்ட்டு அவங்கள பேசுவாங்க. என்ன சொல்றேன் தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு மாடு டிவியோட தான் முன்னாங்கன்னு தெரியும். ஏன்னா டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது ரொம்ப சாதாரண ஆளுங்க கிடையாது, ஆல்ரெடி ஃபேமஸான ஆளுங்க, படத்தில் நடித்தவங்க, சீல் அடித்தவங்க, அவங்க டிவிலே வேலை செய்கிறவங்க கூட்டடிக்க வைப்பாங்க. ஆனால் அவன் ஜெயிச்சாலும் தோத்தானன்ற நமக்கு தெரியும். பட் இங்கே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா பொதுமக்கள் சப்ஸ்கிரைபர் தான் வராங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. அப்புறம் முக்கியம் வந்து பெரும்பாலும் சொல்லப்பட காட்சிகள் வந்து எல்லாமே வந்து சிஜிஐ பண்ணது, கிராஃபிக்ஸ் பண்ணது, ட்ரெயின் போடுறது, வெடிக்கிறது, எக்ஸ்ப்ளோஷன் எல்லாமே வந்து நிஜமாக வந்து திரிய கொளுத்தி போடல, விஎஃப்எக்ஸ் உள்ள வச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணிருப்பாரு. I actually have to dial back my content sometimes just so people think it's real. அடுத்து என்ன பிரச்சனை பண்ணா மிஸ்டர் பீஸ்ட் வந்து சங்கம் வச்சது பிரச்சனை இல்ல, கூட ஒருத்தர் வச்சா தெரியுமா, அதான் பிரச்சனையே. அதாவது அவரோட ஃப்ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா 6 மாதம் தான் கூட இருந்திருக்காரு, எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு, கண்டென்ட் கொடுத்துருக்காரு, ஆனா கூட இப்போ வரைக்கும் டிராவல் பண்றாரு. பட் என்னன்னா வந்து சமீப காலத்துல அவர் என்ன வந்து மெயிலா இருந்து ஃபீமேலா மாட்டாராமா, அதாவது டிரான்ஸ்ஜெண்டரா மாட்டாராமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து அவங்க பர்சனல் விஷயம், அது வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகேவா, அவர் மாறானா அவர் பர்சனல் விஷயம், அது பிரச்சனை கிடையாது.
பட் என்ன பிரச்சனை அப்படின்னா கப்பல் பண்ணா தெரியுமா, அதுதான் பிரச்சனையே. என்ன பண்ணா சின்ன பசங்களை வந்து வேலை வைக்கிறது. அந்த சின்ன பசங்களுக்கு பகல்ல ஒரு மாதிரியும் ராத்திரில வேற மாதிரியும் தலைவர் மெசேஜ் அனுப்புறது. அப்பதான் புரிகிறது தலைவர் வந்து .pdf ஃபைல் அப்படின்னு. அதெல்லாம் சொன்னா யூடியூப்ல ஸ்ட்ரைக் அடிப்பாயா, அதான் மாதிரி சொல்றேன். தலைவன் வந்து ஒரு PDF ஃபைலா இருந்திருக்காரு. இது பண்ணது மிகப்பெரிய தப்பான விஷயம். இவர் வந்து மாட்டாங்க சின்ன பசங்கலாம் என்ன பண்ணுவாருன்னா அது வந்து சொல்றது இது தப்பா தான் இருக்குது, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, அவரு கூட வச்சது தப்பு அப்படின்ட்டு பல பேர் வந்து இப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட்ல இது ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் பீஸ்ட்ல பெரும்பாலும் ஆடியன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் தான். அவருடைய அல்காரிதம் பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸா வந்து அவர் வீடியோ பார்ப்பாங்க, சில்ட்ரன்ஸா இது பண்ணிப்பாங்க. இது முக்கியமான சில்ட்ரன்ஸா வந்து சீக்கிரமா அட்ராக்ட் பண்ண முடியும், சீக்கிரமா வழிநடத்த முடியும். ஆக்சுவலி வந்து ஏன் வந்து சில்ட்ரன்ஸ் அதிக பேர் இருக்காங்க அப்படின்னா தலைவர் வந்து ஓவர் கலர்ஃபுல்லா தான் வச்சிருப்பாரு. கொக்கோமலன் மாதிரி கலர்ஃபுல்லா தான் இருக்கும் அவரோட வீடியோ எல்லாமே. இதனாலே வந்து ஏகப்பட்ட கிட்ஸ் அட்ராக்ட் ஆயிருப்பாங்க. இதுமே கண்டுக்காம இருந்ததுன்றது தப்பான விஷயம் தான். மிஸ்டர் பீஸ்ட் நல்ல பிசினஸ் மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், யூடியூபரையும் தாண்டி. ஏன் அப்படின்னா தன்னோட ஆடியன்ஸ் வந்து யாரு அப்படின்றத நமக்கு தெரியுமோ இல்லையோ அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து தலைவர் வந்து வீடியோ ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருப்பாரு. அது கொக்கோமலன் பாத்தீங்க வந்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், தெலுங்கு படம் மாதிரி கலர்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இதை புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தன்னோட பிசினஸையுமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வெளியே இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுட் பேஸ்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. அதன் பிறகு வந்து சாக்லேட் ஆரம்பிச்சிருப்பாரு. சாக்லேட் மிஸ்டர் பீஸ்ட் ஃபீஸ்டபிள் சாக்லேட் இது ஒன்னா. அப்புறம் வந்து அடுத்து டாய்ஸ் இறங்க போறா சொல்லிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். பட் வந்து நம்ம சாக்லேட்டுக்கு வருவோம். சாக்லேட் வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இது ரொம்ப ஹெல்த்தியானது, வந்து நீங்க மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னா மற்ற சாக்லேட்டோட கிட்ட வித்தியாசம் அப்படின்னா வெறும் 4 இன்கிரியன்ட் மட்டும் தான் இருக்கு, அதை மீறி வந்து அதிகமா சுகர்லாம் கிடையாது, வந்து மக்களுக்கு நம்ம ஹெல்த்தி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல மார்க்கெட்டுக்கு வரும்போது கொடுக்கப்பட்டது. சாக்லேட் அன்ஹெல்தி, நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள கூட சாக்லேட் சாப்பிட வச்சது வந்து பெருமை வந்து தலைவனுக்கு தான் சேரும். இதுதான் தலைவன் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்து யூடியூப் அத்தனை பேர் பாக்குறாங்க, வாங்காம இருப்பாங்க. அது வந்து ஹெல்த்தின்னு சொல்லிட்டா வந்து அவங்க வாங்குறது மட்டும் இல்லாம தன் குழந்தைங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுக்காம இருப்பாங்க. ஹெல்த்தி ஆர்கானிக்ன்றதே வந்து ஒரு ஸ்கேமு தான். நான் வந்து அதை வேற வழியில பார்க்கலாம். இதுக்கு வரும் முதல்ல ஆரம்ப காலத்துல வந்து இந்த மாதிரி 4 இன்கிரியன்ட் தாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் போக போக மற்ற கம்பெனில இருக்கிற சக்கரை விட அதிகமா சக்கரை இதெல்லாம் இருக்குதா. ஒரு கோக்ல இருக்கிற சுகர் அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து இதோட சாக்லேட் பார்ல இருக்குது. அதாவது 1 பார் 2 பார் சாப்பிட்டா பரவாயில்ல, நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆகும், சுகர் தான் வரும். இல்ல ப்ரோ சும்மா ஆரம்பிச்சிருக்காரு, மார்க்கெட்ல இருக்கிற சாக்லேட்ல இதுவும் ஒரு சாக்லேட் தான் இருக்குது ப்ரோ அப்படின்னா அதான் இல்ல. இதுக்காக வந்து பல விஷயம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காரு. சார்லி அண்ட் சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்னு படம் பார்த்திருப்பீங்க. தலைவன் ஜாயிண்ட் பயணம் வச்சிருப்பாரு. அந்த படத்துல என்ன ஆகும்னா ஒரு கோல்டன் டிக்கெட் இருக்கும். அந்த கோல்டன் டிக்கெட் சில பேர் மட்டும் கிடைக்கும். அந்த குழந்தைகள்ல வந்து விசிட் பண்ணலாம், வந்து என் ஃபேக்டரி வந்து பார்க்கலாம், ஏன் வந்து பாருல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க தெரியுமா. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இவரு யூஸ் பண்ணிருப்பாரு. சாக்லேட் வாங்குனா டிக்கெட் கிடைக்கும், நீங்க வந்து எங்களோட இதுக்கு வரலாம் அப்படின்ட்டு இவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தனால ஏகப்பட்ட பேர் வந்து ஆசையா வாங்கி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்க ஃபேன் எத்தனை வாங்குவாங்க, ஒன்று வாங்கல எத்தனை வாங்குவாங்க, இதுல இருக்குமா அது இருக்குமா இதுல இருக்குமா அப்படின்னு தெரிவிப்பாங்க தெரியுமா. பட் யார் இது கிடைச்சது யாருக்கு வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு. அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த டிக்கெட் யார் கிடைச்சது அப்படின்னா டிக்டாக் செலிபிரிட்டிகளுக்கு டெல்லா vlogs அப்படின்ட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுலயே வந்து 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்புறம் முக்கியமா ஃபேமஸா வந்து டிக்டாக்ல தான். டிக்டாக்ல வந்து 20 மில்லியனுக்கு மேல வந்து அவங்கள இது ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டி தான் அதை ஜெயிச்சது. நீங்களே சொல்லுங்க எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, எல்லாரும் விட்டு இவங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்குது அரசியல். ஏன்னா இவங்க வந்து செலிபிரிட்டி, இவங்க மூலமா கிடைக்கும் இவங்களோட கம்யூனிட்டி. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இப்ப அவங்க ஃபாலோவர்ஸ் இவர் ஃபாலோ பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் சேரும். எப்படி அது மட்டும் இவங்க ஜெயிச்சாலும் காசு இவங்க எத்தனை போறாங்க, இவங்க கொடுத்தாங்க போறாங்க. மச்சான் சும்மா வேணா குத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண போறாங்க. எப்படின்னா இது வந்து ஒரு வகையில வந்து ஒரு கொலாப், அவ்வளவுதான். இது மூலியமா இவங்களுக்கு ஃபேமஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஃபேமஸ் கிடைக்கும். சோ வந்து வின்-வின் சிச்சுவேஷன் தான் இருப்பாங்க. பட் இதை நம்பி ஆசைப்பட்டு வாங்கினதையும் சாக்லேட் அவன் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சில பேர் இருக்காங்க எப்படின்னா வந்து ஒருத்தரால ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா தான் வந்து அவங்கள்ட்ட பழகுவாங்க, இல்லாம பழக மாட்டாங்க. தலைவன் வழியே தொண்டன் அந்த வழி. ஸோ வந்து கொலாப் டெக்னாலஜி யூஸ் பண்றதா தலை யூஸ் பண்ணிருக்காரு. இது மட்டும் பார்த்தா இன்னும் இருக்குது. என்னன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குமா, இவட சாக்லேட்ஸ்லாம் இருக்குமா, தலைவர் வந்து ஒளிஞ்சின்னு இருப்பாரா, யாராவது வாங்குறீங்களா அப்படின்ட்டு. திடீர்னு யாராவது வாங்கிட்டாங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸ் குட்டி போட்டுச்சா இல்ல நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு இவர் வந்து வாங்குறவங்களும் நான் இவ்வளவு காசு தரேன் இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாராமா. சர்ப்ரைஸ். இது வந்து ஒரு வீடியோ அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்ப இதை பார்த்து என்ன பண்ணுவான், இது கடல வாங்க போறோம், ஒளிஞ்சிருப்பாரா தெரியலையே, ஒளிஞ்சிருப்பா தெரியுன்ட்டு எத்தனை குழந்தைங்க வாங்குவாங்க. பெரியவங்களுக்கு அறிவு இருக்கும் விட்டுருங்க, குழந்தைங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்கும் இல்லையா, வரமாட்டோமா பார்க்க மாட்டோமான்ட்டு எத்தனை குழந்தை திரும்பி வாங்குங்க. சோ இதுதான் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா புரிஞ்சவர் தான் நம்ம தலைவர். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும்.
அடுத்ததான் வந்து லாட்ரி. அதாவது லாட்ரி அப்படின்றது வெளிநாடுகள் இருக்குதா இல்லைன்னு சொல்ல, சில நாடுகள் தலசு தான் இருக்காங்க. ஏன்னா லாட்ரின்றது ஒரு இது இல்ல, லக்க பேஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இந்த விஷயத்த ப்ரோமோட் பண்றாரு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. எதை பத்தி பேசுறீங்க எதுவுமே எனக்கு புரியலையே. சீட், லாட்டரி சீட்டு அதெல்லாம் வாங்க ஏமாறாதீங்க. இது மட்டும் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து டிஷர்ட், என்னன்னா வந்து லைவ்ல மிஸ்டர் பீஸ் கையெழுத்து போட்ட டிஷர்ட் வந்து விக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து இது பொருள் வரும், அவங்க தான் ஜெயிச்சவங்க, அவங்க தான் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு லைவ் சொல்லியிருப்பாரு. இதை நம்பி ஏகப்பட்ட பேரு மிஸ்டர் பீஸ் சைன் போட ஷர்ட் இருப்பாங்க. என்ன காமன்னா பேரு மிஸ்டர் பீஸ் சைன் போட சட்டை, ஆனா சைன் போட்டது அவரே இல்ல. என்ன சொல்ற? எவனா லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, கீழே உட்காந்து இருப்பானுங்க, அவன் உட்காந்து சைன் போட்டு இருப்பானுங்க. இவர் சைடுக்கு வாங்குறாடுங்க, இவர் சைடு இல்ல, வேற சைடு தான் போயிட்டு இருக்கா. அப்ப ஊழல் தானே இது. இங்க வா. நாடுகாரப்பே மிஸ்டர் பீஸ் சைன் இருக்கிற சட்டன் தான் நாங்க சொன்னோம். மிஸ்டர் பீஸ் சைன் பண்ண சட்டன் நாங்க சொல்லல. ஓ அப்படி வரீங்களா? நீ விட விட்டாரு மிஸ்டர். இது மட்டும் இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து நான் விண்வெளியில மூணுல வந்து உங்க போட்டோ வைக்க போறேங்க. இது டூ மச், இது டூ மச். மூணு இல்லாம உங்க போட்டோ இருக்க போகுதுங்க. நாசா வந்து ராக்கெட் போறாங்க, அந்த ராக்கெட் நான் ஸ்பேஸ் வாங்கியிருக்கேன், அந்த ஸ்பேஸ்ல உங்க போட்டோ வரப்போகுது. வெறும் ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஓகே வரீங்க, இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி லாகின் பண்றீங்க, அப்புறம் போட்டோ அனுப்புறீங்க, போட்டோ வந்து ஒரு $10 கொடுக்குறீங்க அப்படின்னு தலைவர் வந்து நம்ம இருந்தாரு. வச்சு பாருங்க எத்தனை மில்லியன் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான். அட்லீஸ்ட் 2 மில்லியன் பேராவது காசு கட்டிருக்க மாட்டாங்க. ஆளுக்கு $10 அதுவே ஒரு கோடி கணக்குல கட்டுதாரு. கட்டு மேட்டு நம்ம ஊர் காசு கோடிகள்லாம் வரும். எனக்கு கணக்கு போட்டு கட்டுறாங்க. 10 × 1 மில்லியனா? 1 எத்தனை ஜீவரு? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி $1 கோடி. அந்த $1 கோடி இன்னும் மணி கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்? 83 82 கோடி. 82 கோடிங்க. அவ்வளவு வருமானம் கிட்டத்தட்ட வந்திருக்கும். நான் வந்து 1 மில்லியன் தான் போட்டிருக்கேன், 2 மில்லியன் எல்லாம் போடல. போட்டா ஒருத்தர் தெரியாது. இவ்வளவு பேர் காசு வாங்கிட்டாரு, இது பண்ணிட்டாரு. இதுக்கு வாங்கி போனதுக்கு அப்புறம் இந்த படம் நடக்குது, 3க்கு அனுப்புற விஷயம் நடக்குது. எல்லாம் காசு வெயிட் பண்ணிருப்பான். EM போட்டு 3க்கு போகுது, டிலேக்கு நான் போடல, நீ போட்டோ போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி இருப்பானுங்க. பட் அங்க தான் ட்விஸ்ட் என்னன்னா, நிலாவுக்கு அனுப்ப இருந்த அந்த ராக்கெட் அநியாயமா வெடிச்சு காலி ஆயிருச்சுங்க. அப்ப காசு கோவிந்தா கோவிந்தா. சோ ராக்கெட் வெடிச்சுன உடனே திருப்பி வந்து காசு நான் வந்து லாஸ் ஆயிடுச்சுங்க, திருப்பி கட்ட முடியாது, கொடுக்க முடியாதுங்கன்ற மாதிரி வந்துருச்சு. தலைவன் காசும் கொடுக்கல, நிலாவில போட்டாவும் போல. நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்ந்தவங்க. இதன் பிறகுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ஆளுக்கு வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு பல பேர் இவரு கீழே போயிட்டு கவனம் திட்டிருக்காங்க போல. இந்த மாதிரி பண்றீ அந்த மாதிரி பண்றீ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் என்ன பண்ணாரு, நான் வந்து எல்லா கமெண்ட் டெலிட் பண்ணிருக்காரு. இது டெலிட் பண்ணி சாதாரண விஷயம் தான், பேட் கமெண்ட் டெலிட் பண்ணுவாங்க, அதை விஷயம் விட்டுருங்க. இந்த வீடியோ போட்டார் இல்லையா, அவரை இவருக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ தூக்கு அப்படின்னு சொன்னதா வந்து சொல்லப்படுது. பட் உண்மையா போயான்னு தெரியல, நான் வந்து கேள்விப்பட்டேன். ஓகே, ஒரு காப்பீட்டை எடுத்து நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, என்ன பண்ணுவாங்க? லக்கில வச்சு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க, உங்களை முடக்குவாங்க, நீ இதை செய்யக்கூடாது இது பண்ணுவாங்க. இதுதான் இவரும் பண்றாரு. அப்ப இவரு என்ன கேட்கதானுங்க? கேட்க மாட்டேன். சில வந்து என்ன டிஃபரெண்ட் இருக்கு கார்பரேட்டுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சந்தேசம் இருக்கு? ஒரு கார்பரேட்றவங்க நிறைய பணம் வச்சிருப்பாங்க, பேரா இருப்பாங்க, அவங்க ஏத்தா நீங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க. அதான் இவரும் பண்ணிருக்காரு, அமைச்சிருக்காரு. பட் இந்த அளவுக்கு பணம் இருக்க ஒருத்தர் பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, இவர் சோலா கிரியேட்டரா? இவர் வந்து சோலா கிரியேட்டர்னு சொல்ல முடியுமா கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனையே வருது. இப்போ வந்து சோலா கிரியேட்டர் விசஸ் கார்பரேட் சண்டை வருது. ஓகே, கார்பரேட் என்ன பண்றான், கரெக்டா ஐடியா யூஸ் பண்ணி நாங்க இந்திய நாட்டு கம்பெனிங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிக முக்கியத்துவம் இங்க தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றான். இவர் சொல்ற நாங்க வந்து சோலோ கிரியேட்டருங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. பட் இவர் சோலா கிரியேட்டர்னா அங்கதான் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. என்ன பண்ணா, நான் யூடியூப் இருக்கேன், யூடியூப் தான் என்னோட வருமானம், நான் அது விட்ட வேற வருமானம் இல்ல, யூடியூப்ல வீடியோ போய் காசு சம்பாதிக்கிறேன், அதான் வருமானம்னா அவன் சோலோ கிரியேட்டர். பட் ஏகப்பட்ட கம்பெனி ஏகப்பட்ட காசு வச்சுக்கிட்டு அவரே ஒரு கார்பரேட்டா இருந்துகிட்டு 40 பேர் வேலை செய்யறாங்க, 400 பேர் வேலை செய்யறாங்க, அது யூடியூப்ல வேலை வேற வேற பிசினஸ் வேலை செய்யறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து இவர் சோலோ கிரியேட்டர்னு சொல்ல முடியாது? எனக்கு தெரியல. அதான் சொன்னா ரோட் வாசல் தள்ளுவதம் வச்சிருக்காரு. அவர் எல்லாம் சொன்னா தள்ளு வண்டிக்காரருங்க, தள்ளி வண்டின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது பெரிய ஹோட்டல கட்டிடுறாரு, பெரிய 5 ஸ்டார்ல கட்டி வச்சிங்களா. இப்ப தள்ளு வண்டிக்காரன்னு சொல்லுவாங்களா 5 ஸ்டார்லன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன் தள்ளு வண்டி வச்சிருக்கிறவங்க எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் திறக்க கூடாதா? தரக்கூடாதுன்னு சொல்ல, திறக்கலாம், இது பண்ணலாம், அது முன்னேற்றம், அது வளர்ச்சி. பட் 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து தள்ளு வண்டிக்காரங்க என்ன வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுதான் தப்பு. இதுதான் தவறான விஷயம். அதாவது அது அடையாளத்துக்கு கீழே ஒளியதுன்றது தப்பு. நான் சரிதானுங்க, கரெக்டாக கேட்கறாங்க மாட்டேன். இவரே ஒரு கார்பரேட்டா ஆனதுக்கு அப்புறம் கார்பரேட் கம்பெனி எதிர்த்து நான் போராடுறேன், கார்பரேட் கம்பெனி இது பண்றேன்னு சொல்றது எடி ஏத்துக்கவே தெரியல. இது வந்து ஏத்துக்கலாமா வேணாமான்ட்டு நீங்க நினைக்கிறத கமெண்ட்
போக மற்றபடி நான் வந்து மிஸ்டர் பீஸ் எடிட்டர்லாம் கிடையாது. ரிவீல் பண்ணாங்க, அதை நான் கேள்விப்பட்டேன், அதை வந்து உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்தேன், அவ்வளோதான். என் சோல்ஜர்ஸ் நான் சொல்லி தானே ஆகணும். ஓகே, எல்லாரும் நிறைய கணக்கு போட்டிருப்பாங்க, பட் என் சோல்ஜர் அதை கணக்கு போட்டாகணும். ஓகே, அதான் வீடியோ போட வந்திருக்கேன், அவ்வளோதான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சோல்ஜர்ஸ் பல பேர் தான் வந்து இதை பத்தி பேச கேட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ. ஓகே, சோல்ஜர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் வந்து இதே மாதிரி கண்ணாடி வீடியோ போடலாம், என்னது இது பண்ணலாம் நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போட ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் பீஸ் செஞ்சது சரிதானா தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது ஃப்ராடு தானா, என்ன நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் சொன்னதுக்கு அப்புறம் சில பேர் வந்து இது வந்து அந்த ஈசம், இந்த ஈசம், இந்த ஹிஸ்ட் இப்படி பார்க்க கூடாது, இப்படி குனிஞ்சின்னு பார்க்கணும், இப்படி ஒளிஞ்சின்னு பார்க்கணும்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க. அது தனிப்பட்ட விஷயம். ஓகே, இந்த வேலை பார்க்க முடியாது தோணுதுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் வந்து மிஸ்டர் பீஸ் எதிரியோ இது அவரோட பொறாமையோ போட்டியோ அதெல்லாம் கிடையாது. அவர் எங்கேயா இருக்கா, நான் எங்கேயா இருக்கேன். எல்லாரும் போய் பேசினாங்க, நான் பேசணும், அவ்வளோதான். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஓகே, இதே மாதிரியான இன்னொரு ஷார்ட்ஸ் சந்திக்கிறேன். போட்ரைட், பாய்.